கடந்த ஆண்டை விட சிறப்பாக பொழுதனைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு நேற்று அவனியாபுரத்திலும் இன்றைக்கு பாலமேடில் சிறப்பான ஏற்பாடு செய்து அது அரசினுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை அதை போல மருத்துவத்துறை அதன கால்நடைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை அதை போல அனைத்து துறைகளும் சேர்ந்து ஒரு சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட சிறப்பாக இருக்கும். வர்றாரு முறையான நேரத்தில் துவங்கப்படும். வர்றாரு துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வர்றாருங்க. துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வர்றாருங்க. உரிய நேரத்தில் கரெக்டா ஆரம்பிக்க. மதுரையில 2 நாளா ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வர்றாங்க. இது எப்படி பாதுகாப்பு நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன பண்ணுவாங்க? துணை முதலமைச்சருக்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்மளுடைய காவல்துறையினர் வந்து சிறப்பாகவே செய்வாங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல ஒரு வீரர் வந்திருக்காரு. இன்னும் அவங்க வாங்க மாட்டோம்னு அவங்க உறவினர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இல்ல, அவங்களுடைய கோரிக்கைகள் நம்ம அரசுக்கு எழுதி அனுப்புவோம். அரசு பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல, இது மாதிரி இன்னைக்கு சாமி கும்பிட்றது கொஞ்சம் லேட் ஆச்சு, அந்த மாதிரி ஆகும். ஸோ எக்ஸாக்ட் டைமிங் சொல்ல முடியாது. வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஒரு 7-8க்குள்ள நடந்துடும். இதே மாதிரி அவங்களோட ஊர்காலைகள்லாம் முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு வச்சிருக்கோம். இதே மாதிரி சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கோங்க.